மானாமதுரை அதிமுக எம்எல்ஏ குணசேகரனை அரிவாளால் தாக்கிய வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் இருவர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். கடந்த 6ஆம் தேதி மானாமதுரை அதிமுக எம்எல்ஏ குணசேகரனை 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திங்களன்று இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அதிமுக முன்னாள் அவைத்தலைவர் தெய்வசிகாமணியின் மகன் யோகேஸ்வரன், அவரது நண்பர் பாலமுருகன் ஆகியோர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 ஆஜரான இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி திருவேணி உத்தரவிட்டார். ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவருக்கு அதிக என்ன செய்யலாம், மோட்டிவ் இருக்கலாம். யாரு செஞ்சாங்கன்றது இதுவரை தெரியாது. பட் இவங்கள இருக்கலாம் அப்படின்னு அசம்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல. நாங்க அதனால எங்களை போலீஸ் தேடுது, எங்களை டார்ச்சர் பண்ண, என்னுடைய ஃபேமிலி யாரையும் டார்ச்சர் பண்ண கூட நாங்க சரண்டர் ஆயிடுறோம். நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திட்டு எங்களை முறையா விசாரணை நடத்தணும்னு சொல்லி. படுகாயமடைந்த எம்எல்ஏ குணசேகரன் மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்.